நம்ம விண்வெளி நாயகனோட தக் லைஃப் படத்தை பத்தின சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். நடிகர் கமல்ஹாசன் இயக்குனர் மணிரத்னத்தோட கூட்டணியில உருவாகிற தக் லைஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் டேட் பத்தி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம ரஹ்மான் இசையமைக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துல இருக்கு. வர ஜூன் 5 படம் ரிலீஸ். இந்த நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்கு. வீடியோல களத்தூர் கண்ணம்மா துவங்கி இப்ப தக் லைஃப் வரைக்கும் கமல் எடுத்திருக்க அவதாரங்களோட புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கான வரிகளையும் நம்ம விண்வெளி நாயகன் தான் எழுதியிருக்காரு. விஜயோட ஜனநாயகன் படத்துக்காக தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரையுலகமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட OTT உரிமையை யாரு வாங்க போறாங்கன்னு பயங்கரமா ஒரு போட்டியே நடந்துச்சு. இப்ப அதை ஒருத்தவங்க வாங்கியிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது யாருன்னு பார்த்துடலாம். விஜயோட கடைசி படமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுற படம் தான் ஜனநாயகன். இதுக்கப்புறம் விஜய் முழு நேர அரசியல்ல இறங்குவாருன்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் அதிகம். வினோத் இயக்கத்துல உருவாகிற ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸா அடுத்த வருஷம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அமேசான் பிரைம் நிறுவனம் ஜனநாயகனோட OTT உரிமையை 121 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. குட் பேட் அக்லியை பத்தி டெய்லி ஒரு அப்டேட் வெளியாகிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன அப்டேட் தெரியுமா? அந்த படத்தோட ரன் டைமை பத்தி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் காம்போல வெறித்தனமா உருவாகிட்டு இருக்கு குட் பேட் அக்லி. GV பிரகாஷ் இசையில வெளியான 2 பாடல்களும் வெறித்தனம். இந்த நிலையில படத்தோட ரன் டைம் எவ்வளோன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. குட் பேட் அக்லி 2 மணி நேரம் 18 நிமிடங்களாம். மேபி சென்சார் போர்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரன் டைம் குறையவும் வாய்ப்பு இருக்கு. அஜித் ரசிகர்களை மகிழ்விக்கிற எல்லா அம்சங்களும் படத்துல இருக்குன்னு பேசப்படுது. அப்புறம் என்ன, ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான்.